சென்னை பூந்தமல்லியில் வரலாற்று சிறப்புமிக்க பார்வையற்றோர் பள்ளி அமைந்துள்ளது. இப்பள்ளி அமைந்துள்ள கட்டடம் சுமார் 136 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டு ஒரு இராணுவ பாசறையாகவும் விக்டோரியா மகாராணியின் மாளிகையாகவும் இருந்தது. ஒரு காலத்தில் நவாப்புகள் ஆங்கிலேயர்களின் இராணுவ படைப்பிரிவு பாசறையாகவும் பயிற்சி பெறும் இடமாகவும் புகழ்பெற்ற அரேபிய குதிரைகள் தங்க வைக்கும் இடமாகவும் இருந்தது. உலகப் போரில் ஆங்கிலேயர்களின் வெற்றியை நினைவு கூறும் வகையில் விக்டரி மெமோரியல் பார்வையற்றோர் பள்ளி என இந்த பள்ளி 1931 அப்போதைய ஆங்கிலேய அதிகாரி எரிக் காண்ட்ரன் ஸ்மித் ஆலோசனையின் பேரில் ஆசியாவின் பார்வையற்றோருக்கான முதல் உயர்நிலைப் பள்ளியாக இங்கு தொடங்கப்பட்டது. மொத்தம் 36 ஏக்கர் பரப்பளவில் உள்ள இந்த பள்ளி 1933ஆம் ஆண்டு முதல் பள்ளி கல்வித்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. இதில் 6 ஏக்கர் நிலம் ஒன்றிய அரசின் தேசிய பார்வையற்றோர் கல்வி நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டு விட்டது. தற்போது மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் இயங்கும் இந்த பள்ளி வரலாற்று சிறப்புமிக்க பூந்தமல்லியின் அடையாளங்களில் ஒன்றாக விளங்கி வருகிறது. இப்பள்ளி மாணவ மாணவிகள் படிப்பில் மட்டும் 100% தேர்ச்சி அடைவதுடன் இலக்கியம், விளையாட்டு, கலைத்திறன், தனித்திறன் உள்ளிட்ட பல்வேறு தளங்களிலும் இந்த மாணவர்கள் வெற்றிக்கனிகளை பறித்து வருகின்றனர். இப்பள்ளி இந்த வருடம் +2 தேர்வில் 2 சாதனைகளை நிகழ்த்தியுள்ளது. முதல் சாதனை, இப்பள்ளியில் +2 படிக்கும் மாணவர் ஆனந்த் முதல் முறையாக கணினி வழியாக பொதுத் தேர்வு எழுதி சாதனை படைத்தது. இதற்கு முன்பு CBSE பாடத்திட்டத்தில் படித்த கன்னியாகுமரியை சேர்ந்த பார்வையற்ற மாணவி லிபிகா 2021 நெய்வேலி மாணவி ஓவியா 2024 கணினி வழியாக தேர்வு எழுதினார். இதை அறிந்த பள்ளி மாணவர் ஆனந்த் அது குறித்த தகவல்களை ஆர்வமுடன் சேகரித்தார். தமிழ், ஆங்கிலத்தில் தட்டச்சு பழகினார். NVDA என்ற மென்பொருள் வாயிலாக தான் படித்தவற்றை தட்டச்சு செய்து பழகினார். அதனைத் தொடர்ந்து பொதுத் தேர்வை கணினி வழியில் எழுத அனுமதிக்கும்படி அரசு தேர்வுத்துறை இயக்ககத்துக்கு விண்ணப்பித்தார். தேர்வுத்துறை இயக்குனர், இணை துணை இயக்குநர்கள் பள்ளிக்கு நேரில் வந்து மாணவரையும் கணினி திறமையையும் பரிசோதித்தனர். ஒரு மாதிரி தேர்வையும் நடத்தினார். அனைத்திலும் திருப்தி அடைந்த பிறகு கணினி வழியில் தேர்வு எழுத அவருக்கு அனுமதி வழங்கியுள்ளனர். அதாவது வழிகாட்டி என்ற ஸ்கிரைப் வினாக்களை படிப்பார். இவர் அதற்கான விடைகளை கணினி வழியாக மாணவர் ஆனந்த் பதிவு செய்வார். அது தேர்வுத்தாளில் பிரிண்ட் எடுக்கப்பட்டு மற்ற தேர்வுத்தாள்களுடன் அனுப்பப்படும். இதன் வாயிலாக மாநில பாடத்திட்டத்தில் படித்து கணினி வழியில் தேர்வு எழுதும் முதல் மாணவராக ஆனந்த் சாதனை படைத்துள்ளார். இரண்டாவது சாதனை, பார்வையற்றோர் மாற்றுத்திறனாளி மாணவர் பிரிவில் மாநில அளவில் +2 தேர்வில் இவர் முதலிடம் பெற்றுள்ளார். இவர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா கொள்ளிடம் அருகே உள்ள கேவரோடை கிராமத்தைச் சேர்ந்த மோகன்தாஸ், சரளா ஆகியோரின் 2வது மகன் ஆவார். மூத்த மகன் அரவிந்த் இளநிலை பட்டப்படிப்பு முடித்துள்ளார். இளையவர் ஆனந்த் சென்னை பூந்தமல்லியில் உள்ள பார்வைத்திறன் குறைபாடு உடையோருக்கான சிறப்பு அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் சமீபத்தில் வெளியான 12ஆம் வகுப்பு தேர்வில் 486 மதிப்பெண் பெற்று பார்வை குறைபாடுள்ள மாற்றுத்திறனாளி பிரிவில் தமிழக அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். இதை அறிந்த தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆணையின் பேரில் மயிலாடுதுறை திமுக மாவட்ட செயலாளரும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா முருகன் கொள்ளிடம் அருகே உள்ள வேட்டங்குடி ஊராட்சி கேவரோடை கிராமத்தில் அவரது இல்லத்திற்கு சென்று பாராட்டி பொன்னாடை போர்த்தி ரூபாய் 50,000 அன்பளிப்பு தொகை வழங்கினார். அத்துடன் சீர்காழி MLA பன்னீர்செல்வம் ரூபாய் 10,000 அன்பளிப்பு தொகையும் வழங்கினார். அப்போது மேற்படிப்புக்கு தேவைப்படும் அனைத்து உதவிகளையும் செய்து தருவதாக இருவரும் தெரிவித்தனர். இந்நிகழ்வில் கொள்ளிடம் ஒன்றிய முன்னாள் தலைவர் ஜெயபிரகாஷ், கிழக்கு ஒன்றிய செயலாளர் மலர்விழி திருமாவளவன், சீர்காழி நகர செயலாளர் சுப்பராயன், சீர்காழி ஒன்றிய செயலாளர் பஞ்சுகுமார், பிரபாகரன், முன்னாள் ஊராட்சி தலைவர்கள் நாகராஜன், இளவரசு ஆகியோர் உடனிருந்தனர். இனி நிகழ்வுகளை பார்க்கலாம். அந்த லேப்டாப்பை நீங்கள் இப்போ இது பண்ணிட்டீங்க, வேலை ஒர்க் பண்ண முடியுமா? ரைட்டு, என்ன கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நாங்கள் ஆன் பண்ண உடனே சாஃப்ட்வேர் NVDA நான் விஷுவல் இது வந்து ஸ்க்ரீனில் இருக்கிறத அப்படியே ரீட் பண்ணி காட்டும். அந்த வந்து நம்ம க்ரோமில் போய் நம்மளே டவுன்லோட் பண்ணோம். இது வந்து அப்படி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா இதிலே டிஃபால்ட்டாக ஒன்று கொடுத்துருப்பாங்க நரேட்டர். ஸோ இதுவும் ஸ்க்ரீனை ரீட் பண்ணும். இப்போ நான் இது பண்ணி காட்டுறேன் சார். Desktop list. Recycle bin. 1 of 5. Scan. Start window. Up to E. D. Notepad. இப்போ நான் நோட்பேட் சும்மா ஓப்பன் பண்ணி. அனைவருக்கும் வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டம்
கொள்ளிடம் ஒன்றியம் வேட்டங்குடி ஊராட்சியில் மோகன்தாஸ் அவர்களின் மகன் ஆனந்த் அவர்கள் +2 தேர்வில் பார்வை குறைவாக உள்ள மாணவராக இருந்து முதல் மதிப்பெண் பெற்றிருக்கிற மாநில அளவில் அவரை பாராட்டுவதற்கு இன்னைக்கு அனைவரும் வந்திருக்கிறோம். அவருடைய எப்படி இந்த பரீட்சையில் கலந்து கொண்டார், எப்படி எழுதினாருங்கிறத எங்களுக்கு விசார காமிச்சார், பண்ணி காமிச்சார், கம்ப்யூட்டரில் எப்படி தான் பண்ணினான்ட்டு பார்க்கும்போது அவர் திறமையை பார்க்கும்போது ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. மாண்புமிகு முதலமைச்சர் திராவிட நாயகர் அவர்கள் ஆட்சியில் அவர் எழுதுவதற்கு அவர்கள் கம்ப்யூட்டர் லேப்டாப் கணினி வாங்கி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் அவர்களுக்கு பாராட்ட இன்னைக்கு முதலமைச்சர் அவர்களின் வலியுறுத்தல் படி இன்னைக்கு நமது சீர்காழி சட்டப்பேரவை உறுப்பினர் அன்புக்கும் பாசத்துக்கு சகோதரர் பன்னீர்செல்வம் அவர்களும் ஒன்றிய நகர பேரவைக் அனைவரும் இன்னைக்கு அவர்கள் பாராட்ட வந்திருக்கோம். எங்களுக்கு பெருமையான விஷயம். எங்கள் மாவட்டத்திற்கு ஒரு கண் பார்வை குறைவாக உள்ளவர் மாநில அளவில் முதல் மதிப்பெண் பெற்றது அவரை பாராட்டக்கூடிய வெற்றி. அவரை நாங்கள் அடுத்ததை கேட்டோம், என்ன செய்ய போறீங்கன்னு. முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு கணினி கொடுத்து இந்த பரீட்சையை எழுதுவதற்கு உதவி செய்தார். அவருக்கு நான் நன்றியை சொல்கிறேன்னு சொன்னார். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாத கூடுதலாக நான் லைலா காலேஜில் படிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதுவும் இங்கிலீஷ் நான் பயிலணும்னு ஆசைப்பட்டாரு. அவர் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும், அதுக்கு நீங்கள் உதவியும் செய்யணும்னாங்க. அதற்கான உதவியும் நாங்கள் செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக அவர் படிக்கிறதுக்கு சீட் வாங்கி கொடுத்து அவரை மேலே படிக்க வைக்கிறதுக்கு கண்டிப்பாக நாங்கள் உதவியாக இருப்போம். அது முதலமைச்சரோட ஆணைங்கிறத மட்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா முதலமைச்சரோட திட்டம் என்னென்னா, தமிழ்நாட்டில் என்ன விஷயமோ அதில் முதல் விஷயமா பார்க்கறது கல்வி மட்டும்தான். கல்வி இருந்தால்தான் நாடு முன்னேறும், வீடு முன்னேறும், அனைத்து மக்களும் ஒரு சமமாக இருக்க முடியுங்கிறத உறுதி செய்கிற முதலமைச்சராக இருக்கிறதுனால உடனே அவர் பார்த்து பாராட்டு தெரிவிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது நான் அன்புமிகு முதலமைச்சர் திராவிட நாயகர், அதுவும் இல்லாத இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய முதலமைச்சர் சார்பாக தம்பி ஆனந்த் அவர்களை நான் பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம். தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.